எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ. என் பையன் இவ்வளோ நாளாக கண்மணியோட கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இதை கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சோமே, மறந்தே போயிட்டோம். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லணும் ஒரு வார்த்தை. ரிங் போகுது, எடுப்பாலோ என்னமோ தெரியலையே. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க போலயே. சுடர் கூப்பிடுறா. ஹலோ சுடர். கண்மணி கேக்குதா? கேக்குது சுடர், சொல்லு. என்ன கண்மணி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் முடியல, ஒன்னொன்னா ஆயிட்டே இருக்கு சுடர். உனக்காச்சு எல்லாம்? இல்லை கண்மணி, எனக்கும் வேலை கிடக்கு, இன்னும் தீரலை. ஓ சரி சுடர். அப்புறம் கண்மணி, என்னோட பையன் இன்னைக்கு உங்கள் சூப்பர் மார்க்கெட் போனான். அப்படியா? ஆமாம் கண்மணி. பரவாயில்லையே. கேஸ் ஆர்டர் பண்ண கேஸ் வந்துட்டுருக்கு. ஹலோ சுடர், கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்திருக்கு. நான் உனக்கு அப்புறம் பண்ணுறேன். சரி சரி கண்மணி, நீ போய் வேலை பாரு. நான் இது சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணனே. சரிம்மா, நான் வைக்கிறேன். சரி. எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கேஸுக்கு. கரெக்டாக நான் சுடர்கிட்ட பேசும்போது தான் வருமே. ஃபுல்லாக பேசி முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ கேஸ் வந்துட்டுருக்கு. இனி அவள் எப்போ ஃபோன் பண்ணுவா? இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. கடவுளே, எங்கள் மனசு போலயே நடக்கணும்ப்பா எல்லாம் நல்லபடியா. மேம் கண்டிப்பாக கேட்பாங்க, நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக கேட்பாங்க பாரு. அதையும் பார்த்தலாம். இதோ மேமே வந்துட்டாங்களே. இவளுங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காளுங்க? ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ பேசிட்டே இருக்காளுங்க, என்ன கண்டுக்கவும் மாட்றாளுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்பவே நல்லா போச்சு மேம். அனினாக்கு மட்டும்தான் ரொம்பவே நல்லா போயிருக்கு போலயே. இல்லை மேம், எங்களுக்கும் நல்லாவே போச்சு. எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இனி கிளாஸ்க்கு போகலாமா? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் ஆஃப் தி மேக்ஸஸ். இதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் அண்ட் ட்ராஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நடத்தினதெல்லாம் புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுது மேம், புரிஞ்சுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு போயிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. தென் நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவர் யாரு? ஆஸ் யூஷுவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிரேக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹவர்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. ஓய் ஆதித்யன். நானே நவமித்ரா காலையில வந்ததுலேருந்தே என்கிட்ட இன்னும் பேசாமலே இருக்கானேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னடானா ஆதித்யன் மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டு இருக்கா, பைத்தியக்காரி. இந்த ஆதித்யனுக்கு இப்பெல்லாம் நான் கூப்பிட்டா கேட்கவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறான்? நான் தான் வளைஞ்சு போய்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் இவன். ஸ்டூபிட். ஏன் நவமித்ரா இன்னைக்கெல்லாம் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை திரும்பி கூட பார்க்கல. எப்பவும் என்கிட்ட பேசுவாளே, ஏன் இன்னைக்கு இப்படி பண்றா? ஒருவேளை நான் மிஸ்பிஹேவ் பண்ண போறேன்னு அவளை கண்டுபிடிச்சிட்டாலோ? அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் அந்த அளவு சந்தேகப்படுற மாதிரிலாம் நடந்துக்கவே இல்லையே. அதுக்கு கூட்டு பார்க்கலாமா? இல்லை வேணாம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவளோட ஃப்ரெண்டை பார்க்கலான்னு நினச்சா பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் ஒவ்வொரு அழகுல இருக்கா இவ. செக்ஸி கேர்ள். ஏய், நான் சொன்ன மாதிரி கேட்கவே இல்லை பத்தியா மேம். நானே எங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லிட போறாளோன்ட்டு தான் நான் அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. புரிஞ்சுக்கிறாளா இவ? ஏய் நடிக்காதடி, திரும்ப இந்த பக்கம். ஏய் என்ன? தொப்பி தொப்பி தோத்து போயிட்டா தொப்பி. மினுக்காதடி. நான் தான் மேம் அதை பத்தி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. நீ தான் கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொன்னேன். வாங்கிக்கிட்டியா பல்பு? ஏய் போதும் பொத்து. சரி வா, கேன்டீன் போலாம். வா. எங்க போறாளுங்க இவளுங்க? என்ன ஒரு வார்த்தை கூப்பிடாமலே போறாளுங்க. டேய், அந்த பொண்ணை தெரியாம காட்டி கொடுத்துட்டு வந்துட்டு நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன்டா. நைட்டு என்ன தூங்க விட்டியாடா? காலையில எழுமுன உடனே கிளப்பி கூட்டிட்டு வந்துட்ட. மனுஷனாடா நீலாம்? மனுஷனா நீ? மிருகமே. மச்சான், எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுடா. இன்னைக்கு நைட்டாவது உன்னை தூங்க விடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஓகேடா மச்சான், நீ சொன்னா சரியா தான் இருக்கும், பண்ணிடலாம். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. வெளியே போய் நவமித்ரா கேன்டீனுக்கு வரலான்னு பார்த்துட்டு அப்போ. என்ன? காது கேட்காத உனக்கு? வெளியே போயிட்டு நவமித்ரா கேன்டீன் வரலான்னு போய் பார்த்துட்டு அப்போ. டேய், அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நீ என்னை ஒப்புக்கு ஜப்பானா தான்டா வச்சுட்டு இருக்கே. இது நல்லதுக்கே இல்லை, சொல்லிட்டேன்.
இப்போ நீ போய் பார்த்துட்டு வர போறியா இல்லையா? வரேன் பார்த்துட்டு வந்து தொலைக்கிறேன். ம், போ. எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்க தோணுது. ஏன் நவமித்ரா நீ மட்டும் இப்படி இருக்க? ஸ்கூல் படிக்கும் போது நாய் மாதிரி உன் பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். நீ திரும்பி கூட என்னை பார்க்க மாட்ட. நீ என்னை எவ்வளோ கண்டுக்காம இருந்தாலும் நான் உன்னை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு காதலிச்சுட்டே இருக்கேன். என் காதல் உனக்கு எப்போ புரிய வைக்க போறேன்னு தெரியல. அந்த நாளுக்காக நான் ரொம்பவே காத்துட்ருக்கேன். எப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி எப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் நவமித்ரா. உனக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டேன். இனியும் என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே ஆகணும். உனக்காக தேடின ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு யுகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டேன் நவமித்ரா நான். இதெல்லாம் நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? போதும் நவமித்ரா, போதும், எனாஃப். நீ படி, நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு எவ்வளோ படிக்க விருப்பம் இருக்கோ அவ்வளவும் நான் உன்னை படிக்க வைப்பேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ எவ்வளோ வேணாலும் படி. இதுக்கப்புறமும் என்னால் உன்னை இழக்கவே முடியாது நவமித்ரா. நீ தான் புரிஞ்சுக்கணும். நான் எப்படி இதெல்லாம் பேசி புரிய வைப்பேன்? இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. மச்சான் டேய், டேய் லூசு, இங்கே தானே இருக்கேன், கத்தாத. உன் ஆள் வருதுடா. நல்லா பார்த்தியா என் ஆள் தானா? டேய், என் கண்ணு ஒன்றும் குருடு இல்லை, நல்லாவே தெரியும் அது உன் ஆள் தான். சரி, எப்படி இருந்தாலும் இங்கே அவள் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்க வருவா. அப்போ அவள் வரும்போது நீ என்ன சொல்கிற தெரியுமா? டேய், உன் ஆள்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? நான் சொல்கிறத முதல்ல கேளுடா. சரி சொல்லி தொலை. அவள் வரும்போது பக்கத்தில் ஒரு கோயில், நல்லா செம கோவில், வேண்டினதெல்லாம் நடக்குது, நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏன் நான் சொல்கிறத மட்டும் செய்டா. ஏன் அது போல பேசணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எனக்கு நவமித்ரா வேணும். அதுக்கு நாளைக்கு நான் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். டேய் லூஸ் மாரி பேசுற. நான் நிஜமாக தான் சொல்கிறேனே, இதுக்கும் மேலே அவளை என்னால் இழக்க முடியாதுடா. மச்சான் நீ பண்றது தப்புடா. தப்பாக இருந்தாலும் நான் இதை செஞ்சுதான்டா ஆகணும். உனக்கே தெரியும்ல, நான் எத்தனை வருஷம் இவளுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு யுகத்தை கடந்து வந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். உனக்கே தெரியும்ல. ஏய் ஓகேடா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது போல பண்றது சரியா இருக்காதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. டேய் நைட்டெல்லாம் என் கூட தானடா இருந்த, நான் உன் கூடயே முழிச்சு தானடா இருந்தேன். இது ஒண்ணுமே நீ என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையே, எதுக்குடா திடீர்னு இது போல பேசிட்டு இருக்க பைத்தியக்காரனாட்டம்? நான் தான் சொன்னேன்ல மச்சான், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு யுகத்தை கடந்து வந்த மாதிரி இருக்குன்னு. இதுக்கும் மேலே நான் உன்கிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? நான் நவமித்ரா கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்கிட்டயும் நான் கஷ்டப்படணும் போலயே. மச்சான் சின்ன பொண்ணுடா, இப்பதான்டா காலேஜே சேர்ந்துருக்கு, ஏன்டா அப்படி பண்ற? டேய், அவளை இப்படியே விட்டனா சரிப்பட்டு வராதுடா, புரிஞ்சுக்கோடா. என்னடா பேசுற நீ? மச்சான் நீ இப்போ என்னோட பழைய ஃப்ரெண்டே இல்லடா, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ இப்படியா இருப்ப? நீ நீ ரொம்ப டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டடா. என்னடா? நவமித்ராவோட பிரிவு தான்டா என்னை இப்படி மாத்துச்சே. டேய் அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கட்டும்டா. நீங்க ரெண்டு பேரும் காதலிக்க வேண்டாமா? உங்க லைஃப்பை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு ருசிச்சு வாழ வேண்டாமா? இது என்னடா இப்படி பண்ற நீனு? அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே கூடாதுடா. நவமித்ராவை வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? டேய் என்னடா நீ சொல்ல சொல்ல புரிஞ்சுக்க மாட்ற, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. அந்த பொண்ணை யார் இப்போ கல்யாணம் பண்ண போறா? டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, உனக்கு தான் அந்த பொண்ணு. கண்டிப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு, பாரு. இல்லடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நாளைக்கு நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்னா போறேன் தான். நீ ஆனா சொன்னா கேட்கவே மாட்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நவமித்ரா வரும்போது அந்த கோயில் விஷயத்தை பத்தி சொல்லு. டேய் கன்ஃபார்மா சொல்லியே ஆகணுமாடா? கன்ஃபார்மா சொல்லி தான் ஆகணும். என்ன இப்ப சொல்ல விட்டு நாளை பின்ன என் பேரை மாட்டி விட போற அதானே? அதெல்லாம் எந்த விஷயத்துலயும் நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். நீ அடங்கு. எதுலயும் மாட்டாம உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, சரியா? சரிடா, நான் சொல்றேன் அதே போல. என்ன சொல்லணும் சொல்லு. அந்த பொண்ணு வரும்போது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு, வேண்டினதெல்லாம் நடக்குது, நினச்சதெல்லாம் கிடைக்குது, அதனால நல்ல கோவிலாக இருக்கு, நம்ம போயிட்டு அந்த கோவிலில் தொழுதுட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் சொல்லணும். அவ்வளோதானே? அதே தான் சொன்னா போதும், சரியா?
சரி. ஆமாம், இந்த கல்யாணம் பண்ணுற பிளானு எப்போ பண்ண? விடிய காலையில். விடிய காலையிலையா? அப்போ கூட நான் முழிச்சு தானடா இருந்தேன் உன் பக்கத்துலேயே. எத்தனை மணி இருக்கும்? ஒரு 4:30 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு யோசிச்சு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அதனால தான் இதுக்கும் மேலே அவளை என்னால் இழக்க முடியாது. தாலி கட்டினதா சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதான். உன் நினப்பில் தூக்கி தீய வைக்க கிறுக்கு பிடிச்சவனே படிக்கிற பிள்ளைய தூக்கி தாலி கட்ட போகிறேன்றான். டேய் போதும், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். மச்சான் உன் ஆள் வரா. கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் சொன்னதை சொல்லு. ம், இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எப்படி சொல்கிற? நவமித்ரா கூட இருக்குல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் பக்தி பைத்தியம். ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு பக்தி பைத்தியம் தான். சரி, ஓகே, ஏதோ சொல்கிற, செய்கிறேன். கிட்ட வந்துட்டாங்க. என்னடா மச்சான், வந்துட்டு என் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. நான் சொன்னா கேட்குமா? எருமை கேட்கும், சொல்லு. ஏய், எனக்கு ஒரே ஒரு சமோசா போதும்டி. மிச்சம் உனக்கு வேணுன்றதை வாங்கிக்கோ எதுனாலும். எனக்கு ஒரு பப்ஸ் அண்ட் ஒரு ஜூஸும் வாங்க போகிறேன். உனக்கு ஜூஸ் வேண்டாமாடி? இல்லை எனக்கு ஜூஸ் வேண்டாம். சரி, ஓகே, அப்போ நானே வாங்கிக்கிறேன் எனக்கு மட்டும். சரி, இங்கே நிற்கட்டுமா இல்லாட்டி நான் போய் உட்காரட்டா? நில்லு, தோ தானே இருக்காங்க, நான் ஆர்டர் கொடுத்துட்றேன். ம். மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா? பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோவிலில் நினச்சதெல்லாம் கிடைக்குதான், வேண்டினதெல்லாம் நடக்குதான். செம்ம கோவில்ரா, போகணும். நாளைக்கு போகலாமா? எனக்கு வேண்டுதல் இருக்கு, அதனால தான் கூப்பிடுறேனே. வரியா? ம். சரிடா. நவமித்ரா, அவங்க சொன்னதை கேட்டியா? என்னது? பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு, அவங்க நினச்சதெல்லாம் கிடைக்கும், வேண்டினதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டியா? கேட்டேன். நீ நம்பி தொலைக்காத, நம்ம ஒன்றும் அங்கே போக வேண்டாம். ஏய், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அபசுக்கணமாக பேசவே கூடாது. அப்படிங்களா மேடம்? இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மேடம்? இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டது தான். நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகலாம் டி, ப்ளீஸ் டி. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் மேம் இல்லாத டைமில் ஃப்ரீ பீரியட் வரும்ல, அந்த டைமில் நம்ம கட் அடிச்சுட்டு போகலாம். ஏய், அப்போல்லாம் நமக்கு நாள் சரியாக வராதுடி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்போனா இப்போ உன்னால் போக முடியும், அதனால தான் போகணும் நட முடிக்கிறல. ஆமாம், எனக்கு போயே ஆகணும். போகலாம் வா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, போய் தொலைக்கலாம். தேங்க்யூடி நவமித்ரா. ஐயா, ரொம்ப இழிக்காத. வா, போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஆர்டர் பண்ணிட்டல? இல்லையே, இனிதான் ஆர்டர் பண்ணணும். அவங்க சொன்னதில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுளே, பண்ணி தொலை. ஓகே மேடம்.